கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய விருப்பத்தை தானாகவே நிறைவேற்றுவது போல, ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நெருக்கமான உறவு வைக்க விரும்புவது போல நம்மை அழைத்த நம்முடைய பரம தலைவன் பரம தகப்பன் நம்மோடு நெருங்கிய உறவு வைக்க வாஞ்சிக்கிறார். ஸோ இந்த நாளிலே நாம் பலம் தரும் ஜபம் என்று சொல்லி இந்த 5வது பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ அதுக்கு பாட புஸ்தகமாக தேவன் நமக்கு ஜபம் செய்ய சிறந்த வழி என்கிற புஸ்தகத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கு நம்ம 7வது வகுப்பு. இந்த புஸ்தகத்திலே 13 மற்றும் 14வது அதிகார சாப்டர்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மேல் தேவன் விசேஷித்த அன்பு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பிரதான பாடம் ஏதாவது ஒன்றை யாராவது சொல்லுங்க. இந்த ஜெபம் செய்ய சிறந்த வழி அல்லது பலன் தரும் சிறந்த வழி என்கிற இந்த பாடத்துல ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான ஒன்று என்ன? தேவனோடு உள்ள முக்கியமான உறவு, அன்பு. பாஸ்டர், வெரி குட். அந்த ரிலேஷன்ஷிப், உறவு தான் ஜெபம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ தேவன் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டிக்க காரணம் என்ன? நாமும் அவரும் ஒன்றாக ஜீவிக்கும்படியாக, இல்லையா? பாருங்க, அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன் இருந்தாரு. அப்போ மனுஷரை எதற்காக படைத்தார் என்றால் தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய அன்பை, இல்லையா, பகிர்ந்து கொள்ளும்படியாக. அப்புறம் எப்படி பாருங்க, இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் காலேஜ் போறாங்க இல்ல ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கம்பாங்க, இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் இந்தியாவில இருந்து கலிபோர்னியா போகும்போது அவங்க ரொம்ப மிஸ் பண்ணது அதான், நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க பாருங்க. அதே போல நம்மை தேவன், அதாவது நம்முடைய தேவன் நம்மை மிஸ் பண்ண அவர் ஆயத்தமாக இல்லை, சரிங்களா? he wants to have fellowship. அதைத்தான் நாம் பிரதானமாக கற்று வருகிறோம். இதை மிக ஆழமாக நம்முடைய மனதிலே ஆவியானவர் பதித்து வருகிறதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நம்ம நேராக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ், இது கேட்கலையே ஆடியோ. யார் வாசிக்கிறாங்க? ஆடியோ கேக்குதா? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவு அவர் எதை வாஞ்சிக்கிறார். வெரி குட், வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன், அன்மியூட் பண்ணுங்க. கிரேஸ் சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. 110வது பக்கம். நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களோடு நெருங்கிய உறவை அவர் வாஞ்சிக்கிறார். கரெக்ட். பாருங்க, எல்லாரும் எழுதியிருப்பீங்க இல்லையா? இதை நம்ம மனசின் ஆழத்துல பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அழகாக சொல்லியிருக்காள், கற்பனை செய்ய முடியாத அளவு ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு நம்மோடு நெருங்கிய உறவை அவர் வாஞ்சிக்கிறார். இந்த சத்தியத்தை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன ஸ்டோரி எது? நல்ல தகப்பன் கதை இல்ல? ஆமா, வெரி குட்.
அந்த பேராகிராஃப் முழுவதும் நான் வாசிடுறேன். தேவன், அதாவது 110வது பக்கத்துல த பாட்டம் மோஸ்ட், தேவன் உங்கள் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறபடியால் உங்களுக்காக தனது சொந்த குமாரனையே கொடுத்தார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் இந்த அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு, இல்லையா? அவர் உங்கள் மேல் கோபமாக இல்லை, ஆனால் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களோடு நெருங்கிய உறவை அவர் வாஞ்சிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக உங்கள் பாவங்களை நினைக்காமல் உங்களது நீதியுள்ள மறுபடி பிறந்த ஆவியின் மூலமாகவே அவர் உங்களை பார்க்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறபடியால் உங்களோடு நெருங்கிய சிநேகத்தை விரும்புகிறார். வெரி குட். இப்போ இந்த உறவுக்கு தடையாக இருந்தது எது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண கட்டளைகள். அப்ப அவர் எந்த அளவு நம்மை நேசிக்கிறார் என்றால், நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு, அதுல நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்களோ தெரியல, அவர் அப்படியே தூக்கி ஓரமா போட்டுறல, இல்லையா? அதனுடைய ஒரு உறுப்பு கூட என்னது ஒளிந்து போகாது என்று சொன்னவர் என்ன செஞ்சாரு? அதனுடைய ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? அழித்து, கொன்று அழித்து சிலுவையில அது எல்லா தண்டனைகளையும் தான் ஏற்றுக்கொண்டு. இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அவர் சும்மா அப்படி ரிஜெக்ட் பண்ணிடல, இல்லையா? டெலீட் பண்ணல. என்ன செஞ்சாரு? அவருடைய அனந்த ஞானம், நம்மேல் வைத்த அன்பு என்ன செஞ்சாரு? குற்றமற்ற ஒரு ரத்த சிந்தப்படும்படியாக தன்னுடைய குமாரனையே பலியாக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, இல்லையா? இன்னும் 100 வருஷம் 1000 வருஷங்கள் கழித்து பிறக்க போற சந்ததியாருடைய பாவங்களையும் அவருடைய குமாரன் மேல் வைத்து விட்டாரே தவிர, அதாவது நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டு விட்டதே தவிர அது நிராகரிக்கப்படவில்லை. அதை நீங்க எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அது நம்மளால விளங்கி கொள்ள முடியல. 2000 ஆண்டுகள் கழித்து நாம் பிறந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய குமாரன் மீது தண்டனை வைத்து அவர் திருப்தியாக இருக்கிறார். நாமும் திருப்தியாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. 2வது கேள்வி போயிடும். தேவனை நாம் ஆசீர்வதிக்க முடியுமா? எப்படி? எஸ், ஜெயக்குமார் அனட்டா. ஆம் பிதாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் நல்ல தேவன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது நாங்கள் அவரை ஆசீர்வதிப்போம். தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளுதல் என்பது. வெரி குட், வெரி குட், வெரி குட். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கு? அதாவது எப்படின்னா, நீங்க உங்க பெற்றோரை ஆசீர்வதித்திருக்கீங்களா மனப்பூர்வமா? அல்லது உங்க பிள்ளைகள் உங்களை இதே போல இந்த ஆட்டிடியூட்ல ஆசீர்வதித்திருக்கிறார்களா? இல்ல, சிந்திங்க. ஆமா. அப்போ பொதுவாக விழுந்து போன உலகத்தினுடைய மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் திருக்குள்ளதான் இருக்கிறது. எப்படி? நம்முடைய பெற்றோரிடத்திலே நாம் காணுகிற குறைவுகளைத்தான் நாம் நினைக்கிறோமே தவிர, நீங்கள் உங்கள் குழந்தைகளை பெற்று 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது போல உங்களை நம்மை நம்முடைய பெற்றோர் வளர்த்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லணும், கேர்ஃபுல்லா, இல்ல? எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாங்க. அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது, அவர்களை உண்மையாக பாராட்டும் பொழுது அவர்களை நாம் ஆசீர்வதிக்க முடியும். இதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். என்னுடைய மூத்த மகள் ஒரு நாள் சொன்னா, பிஃபோர் மேரேஜ், டேடி என்ன நீங்க ரொம்ப நல்லா வளர்த்தீங்க அப்படின்னா, யூ ஹவ் grown up well, என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க. எப்போ எனக்கு இன்னும் மறக்க முடியாது பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ நாம் நம்முடைய பரம தகப்பனிடத்துல அதை அடிக்கடி சொல்லுவது அவருக்கு ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்துல, உங்கள் பிள்ளைகளிடத்துல, கணவனிடத்துல, மனைவியிடத்துல சொல்லுவது பெரிய ஆசீர்வாதம். நீங்க இதை செய்யும் பொழுது இன்னும் பெரிய நன்மைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்ய முடியும்.
ரைட். யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நீங்க உங்க பெற்றோரையோ உங்க பிள்ளைகளையோ அப்படி ஆசீர்வதித்திருக்கீங்களா? அல்லது உங்க பிள்ளைகள் உங்களை அப்படி ஆசீர்வதித்திருக்காங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். யாராவது சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன் பாஸ்டர். என்னடா எங்களோட மகன் வந்து சின்ன இளம் வயதிலேயே என்னுடைய ஹஸ்பண்ட் மரித்திட்டார் இளம் வயசுல. அப்ப அந்த மகன் வந்து நல்ல பொறுப்பா இருந்தபடியா நான் எப்பவும் அவன் என் உள்ளத்துல இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறது. நல்ல எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னையும் ஒரு மகளும் ஒரு மகனும் தான். ஆனா அந்த வயசு அவருக்கு இளம் வயசு. அந்த நாள்ல இருந்து எங்களை சரியான ஒரு வழியில பார்த்து கொண்டு வந்தார். என்ன உதவி செய்தாலும் என்னண்டாலும் அந்த இங்கத்தே பிள்ளை மாதிரி சொல்ல இயலாது. அப்படி ஒரு இதா பார்த்து அதை நான் நெடு ஆசீர்வதிக்கிறேன். அது மெய்யாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? ஆமாம், எனக்கு நல்ல ஆசீர்வாதமா, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படியே. யாரு பேசுறீங்க? நான் கிரேஸ் பாஸ்டர், கிரேஸ். அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஓகே, வெரி குட். இல்ல, அப்ப இனிமே நாம இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? நாம் நம்முடைய பரம தகப்பனையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய ஸ்பௌஸ். தைரியமா, ஈகோ இல்லாம. நீங்க இந்த கிரேஸ்ல வந்ததுனால ஈகோல இருந்து நிறைய வெளியே வந்துட்டீங்க. சரிங்களா? பவுல் கூட ஒரு வசனத்துல சொல்றாங்கல்ல, இப்படி நாம் ஒருவர் உற்சாகப்படுத்தலாம்ல. ஆமா, நீ எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசித்துருவோம். பேஜ் 115. கேள்வி என்னவென்றால், தேவனை நாம் ஆசீர்வதிக்க முடியுமா? எப்படி? நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கும் போது அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நீங்கள் மாறுகிறீர்கள். பலத்தினாலும் ஸ்திரப்படுதலினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். ஒரு லேசான சிறிய விஷயத்திற்கு கூட உடைந்து போவதற்கு பதிலாக என்ன வந்தாலும் பரவாயில்லை, தேவன் என்னை நேசிக்கிறபடியால் இதில் நான் வெற்றி அடைவேன் என்று தைரியமாகவும் உண்மையாகவும் நீங்கள் சொல்ல முடியும். உங்களின் கிறிஸ்தவ வாழ்வை இது சித்தரிக்கவில்லை என்றால், ஜெபத்தின் பிரதான நோக்கமாக தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது என்ற நிலையிலிருந்து மாறி தேவனை நேசித்து ஆராதனை செய்யும் நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. இது ரொம்ப வெரி ட்ரூ. பாருங்க, எந்த ஒரு தகப்பனும் பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே, நான் உம்மீது இன்னும் அன்பு கூற ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுவீராக. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரொவிஷன்ஸ். மாஸ்டர், நீர் எங்களுடைய பரம தகப்பனாக இருக்கிறதற்காக நன்றி. எங்களை சிருஷ்டித்ததற்காக நன்றி. எங்களை ரட்சித்ததற்காக நன்றி. இன்னும் நாங்கள் உண்மையில் அன்பு கூற எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. எங்களை உற்சாகப்படுத்துவீராக. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். மூன்றாவது கேள்வி போவோமா? எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. 117வது பக்கத்திலையும் அந்த கர்த்தரை சேவிங்கள் அதுக்கு கீழே இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு பாஸ்டர். ஆமா, அந்த ஃபுல் பேராகிராஃப் வாசித்துட்டுமா? கொஞ்சம் வாங்க, 117வது பக்கம் வாசித்துருவோம். கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை ஆசீர்வதித்து துதிப்பதுதான் அவரை சேவிப்பது ஆகும். பிதாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் மிகவும் நல்ல தேவன் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூறுவது அவரை ஆசீர்வதிக்கும். அப்போஸ்தலர் 13:2 அந்தியோகியாவில் இருந்த தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு உணர்த்தி போதிக்கவோ அல்லது மனம் திரும்பும்படி கெஞ்சவோ இல்லை. அவர்கள் துதித்து ஆராதனை செய்து அவரில் அன்பு கூர்ந்தார்கள். நேசிக்கின்ற எவரும் பதிலாக நேசிக்கப்பட வேண்டும். இல்ல, இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு பாருங்க. அண்டர்லைன் பண்ண முடிஞ்சா அண்டர்லைன் பண்ணுங்க. நேசிக்கின்ற எவரும் பதிலாக நேசிக்கப்பட வேண்டும். நீங்கள் நேசிக்கும் ஒருவர் அதற்கு பதில் செய்து உங்களை நேசிக்காவிட்டால் அது மிகவும் வேதனையாக இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். 1 யோவான் 4:8. நீங்கள் அவரில் அன்பு கூறும்போது அது அவரை ஆசீர்வதித்து அவருக்கு சேவையாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் 13:2 என்னன்னு வாசித்து பார்த்துருவோமே. யாராவது வாசிங்க.
ஆக்ஸ் 13:2. நல்ல பாயிண்ட் சிஸ்டர். அப்போஸ்தலர் எந்த அதிகாரம்? அவர்கள் ஆக்ஸ் 13:2. ரெண்டாவது அவர்கள் வசனம். அவர்கள் 13:2. எஸ் சிஸ்டர், வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ம். ஆராதனை செய்து உபவாசித்துக் ம். கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் ம். சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஓகே ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஓகே ஓகே. அதுதான் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அல்லது கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார். எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்தது எத்தனாவது கேள்வி? மூன்றாவது. நம்பர் 3. மூன்றாவது கேள்வி. எஸ். ஓகே. கிறிஸ்தவம் sister. என்பது என்ன? ம். எஸ் சிஸ்டர் பவானி, கிறிஸ்தவம் என்பது என்ன? பவானி சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. தேவனை அறிந்து கொள்வதும் அவரில் அன்பு கூறுவதுமா. வெரி குட். கிறிஸ்தவம் என்பது என்னென்றால், ஆக்சுவலா அது எந்த பேஜ்ல இருக்கு? 112. 111 பாட்டம் மோஸ்ட் வாங்கல. பேஜ் 111 பாட்டம் மோஸ்ட். பிதாவே மன்னியும், என் வாழ்வில் தேவைகள் இருப்பது உண்மைதான், ஆனால் அவை பெரிய விஷயங்கள் இல்லை. எனக்கு தேவையான முக்கியமான காரியம் உம்மை நேசித்து ஐக்கியம் கொண்டு நீர் என்னில் அன்பு கூறுவதை அறிந்து கொள்வதுதான். இதை வலியுறுத்த இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொன்னார். யோசித்து கண்டுபிடிங்க பாப்போம். எதை? நாம் தேவனிடத்துல அன்பு கூற முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், பிறகு பிரணயம் உன்னை போல் நேசிங்க. 2 கட்டளைகள். எந்த அளவுக்கு தேவனை அன்பு கூற வேண்டும்? முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். அது ஆண்ட்ரூ நோட் எழுதாம போயிட்டார் நினைக்கிறேன். இல்ல, அதான் அவர் சொல்றாரு, எது பிரதான கட்டளை? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2வது கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரை நேசி. ஆமா. நல்லவேளை அந்த புக்கை நம்ம படிக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அவர் நம்முடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஆமா. நல்ல தகப்பன் நீங்க பாத்தீங்கன்னா, நான் யோசித்து பாக்குறேன், எப்பொழுதுமே நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்க மாட்டார் இல்லையா? அதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்பொழுது அதான் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்வது நல்ல ஒரு ஜெபம். அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இல்லையா? அப்ப வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கிறோம். சமையல் பண்ணும்போது எப்பொழுதுமே நாம் அவரை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு நம்ம அன்பு கூறுகிறோம். ஓகே, இன்னொரு கொஸ்டின்ல இன்னும் டீட்டெயிலா போலாம். 4வது கொஸ்டின் போயிடலாம். சுவிசேஷத்தின் இதய துடிப்பு என்ன? மேர்சி சிஸ்டர், சுவிசேஷத்தின் இதய துடிப்பு என்ன? பேஜ் 106 2வது பேராகிராஃப்ல பாஸ்டர். வாசிங்க. எல்லா உறவுகளை காட்டும் மிகவும் நெருங்கிய உறவாகும். அது தான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஏவாளி கற்பந்தெடுத்து ஒரு குழந்தை பெற்றால் அது எல்லா உறவுகளை காட்டிலும் மிகவும் நெருங்கிய உறவாகும். எதிர்காலத்தில் பரலோகத்தில் போது இந்த வாழ்வில் தன்னையும் பிதாவை நாம் அறிந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மற்ற இதுதான் நோக்கம் என்று. ஓகே,
இதுல நீங்க 107 டாப்ல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. கேள்வி என்னவென்றால், சுவிசேஷத்தின் இதய துடிப்பு என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட நெருக்கமான ஆழ்ந்த உறவோடு அவரை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இயேசு தமது ஜீவனை கொடுத்தார். சுவிசேஷத்தின் இதய துடிப்பு என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட நெருக்கமான ஆழ்ந்த உறவு கொள்ளுவது. தேவனிடத்துல தனிப்பட்ட நெருக்கமான ஆழ்ந்த உறவு 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 அது எப்படி வருதுன்னா, நேச்சுரலாவே வந்துடும். ஒரு சின்ன ஒரு நன்மை வந்துட்டுன்னு வைங்களேன். நீங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் நீங்க உங்க சமையல் நல்லா இருக்குன்னு உங்க பிள்ளைகளோ உங்க கணவரோ சொல்லிட்டாருன்னா உடனே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் வருதா? அது அந்த நெருக்கமான உறவை காண்பிக்கிறது. வாயை திறந்து சொல்லலாம், அல்லது இருதயத்துல ஞாபகம் வரணும், நன்றி ஆண்டவர், தேங்க்யூ லார்ட். எல்லா இடத்துலயும் நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த நன்றியுள்ள உணர்வோடு நாம் இருக்கும்போது அந்த தனிப்பட்ட உறவு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ சுவிசேஷத்தின் இதய துடிப்பே என்னவென்றால் நெருக்கமான தனிப்பட்ட ஆழ்ந்த. ஆமா, முந்தைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒரு சிஸ்டர் என்ன செய்வாங்களா, ஒரு வாலிப பிள்ளை எப்பவுமே அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி டபுள் காட்ல தான் படுப்பாங்களாம். ஏன்னா பக்கத்துல ஒரு தலையணை வச்சு ஆண்டவர் என்னோடு தங்கி இருக்கிறார், என்னோடு படுத்திருக்கிறார் அப்படின்னு இமேஜின் பண்ணுவாங்கல்ல. ஒரு தனிப்பட்ட உறவு, பொது இடத்துல மாத்திரமல்ல, தனிப்பட்ட இடத்துல அந்த கிருபை நமக்கு ஆண்டவர் தருவார். அதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதுவே தேவனை நாம் ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் ஈஸி பாருங்களேன். நான் அதுதான் யோசிக்கிறேன். மதம் என்ன செய்துட்டு எல்லாத்தையும் டிஃபிகல்ட் ஆகிட்டு, ஆனா தேவர் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறார். இதை இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள தேவனுக்கு நம்ம அதிகமாக நன்றி சொல்லுகிறோம் இல்லையா? அது இயற்கையாகவே வந்து விடுகிறது. ஆமா ஆமா, வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம், இன்னும் டீட்டெயிலா போலாம். நித்திய ஜீவனை நாம் அடைவோமா அல்லது அடைந்து விட்டோமா? எப்பொழுது? வெரி குட். மகேஸ்வரி சிஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி பாஸ்டர். 105வது பக்கம். நாங்கள் மறுபடியும் பிறந்த அன்றே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். வெரி குட். எப்பொழுதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. மறுபடியும் பிறந்த அன்றே. கொஞ்சம் யோசிங்க. மறுபடி பிறந்த அன்றே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இன்னும் ஒரு சிலவற்றை சொல்லுங்களேன். யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணணும். நீங்க பதில் சொல்றதை விட திங்க் பண்றதா ரொம்ப முக்கியம். கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன். நான் மறுபடி பிறந்த பொழுது நான் பெற்றிருக்கிற, பரிபூரணமாக பெற்றிருக்கிற இன்னும் 1 2 சொல்லுங்க. நீதியை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றுவிட்டோம், செழிப்பு பெற்றுவிட்டோம். வெரி குட். எல்லாவற்றையும் பெற்றுட்டோம். எங்க 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 பெற்றிருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனுஷனில நம்ம பெற்றிருக்கோம். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உங்களுக்கு ஆழமா ஞாபகம் இருக்குல்ல. நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் எல்லா வாக்கு தத்தங்களையும் பெற்று இருக்கிறோம். அதே போல நித்திய ஜீவனும் ஸ்டார்ட் ஆயிற்று. அப்போ நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா அப்ப இந்த வசனம் என்ன வசனம்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அது ஆத்மா மனதில நாங்கள் வெரி குட். நம்முடைய ஆவி மனுஷனிலே we are perfectly perfected. அது நம்முடைய ஆத்மாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழ்க்கையிலே மேனிஃபெஸ்ட் ஆகணும் இல்லையா? சரீரத்துல வெளிப்படணும். ஆரோக்கியம் அதே மாதிரிதான், ஐஸ்வர்யம் அதே மாதிரிதான், சமாதானம் சந்தோஷம் அதே மாதிரிதான். அதே போல பாருங்க, நம்ம எதுக்குமே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் இதை சொல்றேன்னா,
நான் வந்து கிருபை பாருங்க, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. இப்போ வந்து கிருபை அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஆனால் முதல் 25 ஆண்டுகள்ல ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனா மறுபடி பிறந்த பொழுதே அந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உள்ளதா வந்துட்டு. ஆனா அது நமக்கு யாரும் சொல்லி தரல பாருங்க. சரிங்களா? அதனாலதான் அந்த சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செய்தியை கேட்ட எல்லாருமே சர்வ சாதாரணமா அற்புதம் செய்யறாங்க. அப்போ மறுபடி பிறந்த அன்றே we are fully qualified, we are fully empowered with the supernatural power as well as we have received the eternal life. அங்கேயே ஸ்டார்ட் ஆயிட்டு நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து சொல்லுங்க. ஒன்றாக மெய்த்தவனை அறிகிற அறிவு, என்னை அனுப்பினவரையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். 17:3 யோவான் 17:3. வெரி குட் சிஸ்டர். எப்படியோ போலாம், அடுத்த கொஸ்டின் போலாம், 6வது கேள்வி போலாம். ஜெபத்தில் எந்தவித அணுகுமுறை பிரச்சனையை சிறியதாக சுருங்க செய்யும்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா. கத்தரை துதிச்சு பேஜ் 123ல பிலிப்பியர் 4:6 படி நன்றி சொல்லி கத்தரை ஸ்தோத்தரிச்சு நாங்க ஜெபிக்க வேணும். ஓகே. அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? பிரச்சனையை நம்முடைய மனதுல சிறிதாக்கி விடும் பாருங்க. நம்ம இன்னும் 122லயும் இருக்கு பாருங்க. அதுல டாப் பேராகிராஃப்ல மிடில்ல பாருங்க. நான் அங்கே போய் சேரும் வரைக்கும் துதித்து கொண்டும் ஆராதித்து கொண்டும் நன்றி சொல்லிக் கொண்டும் சென்றேன். மரித்து 5 மணி நேரம் ஆகி இருந்தபடியால் பீட்டர் கருப்பாக மாறியிருந்தார். ஆனால் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த 5 நிமிடங்களில் எழுந்து உட்கார்ந்துட்டான். அந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாருங்க. ஜெபத்தில், அதாவது 1 to 2 டாப், ஜெபத்தில் இந்த மாதிரியான அணுகுமுறை உங்கள் பிரச்சனைகளை சிறியதாக சுருங்க செய்வதால் அவைகள் உண்மையிலேயே பெரிய விஷயமாக இருக்காது. இதைத்தான் யாரு செய்தாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. மனதுல முதலாவது பிரச்சனை சிறிசா தெரிஞ்சது, அப்புறம் பிரச்சனை இல்லாமலே போய்விட்டது இல்லையா? ஆமா. பிசாசு ரொம்ப வருத்தப்படுவான்ல. ஆண்ட்ரூமுடைய பையனை சாகடிச்சுட்டு இப்ப ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ, இந்த ஆள் இதை எடுத்துட்டு உலகத்தையே கலக்கிறாரு அப்படின்ட்டு. கிருபை பாருங்கல்ல. முதல் நூற்றாண்டிலே ஒரு பவுல அப்போஸ்தலனை போல 21வது நூற்றாண்டிலே ஆண்ட்ரூ உமைக்க போல 21வது நூற்றாண்டுல நான் எத்தனை பவுல பாக்குறேன்னா, கிரேஸ் சிஸ்டர் ஒரு பவுல், ஜெயக்குமார் அனட்டா ஒரு பால், பவானி சிஸ்டர் ஒரு பால், மெர்சி சிஸ்டர், மகேஸ்வரி சிஸ்டர், ஜெயா சிஸ்டர், பிலிப் பிரதர், இல்ல பாம் அமரதேவா, எல்லாருமே பவுல்கள் தான். சரிங்களா? ஆமா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? ரைட்? ஆமா. உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே தடை இல்லை. வயது தடை இல்லை. நம்மிடத்துல காணப்படுகிற குறைவுகள் தடை இல்லை. மனதுதான் தடையா இருந்தது. அந்த மனதை நம்ம சரி பண்ணிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு சரி ஆயிற்று. உற்சாகமான ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சோர்வில்லாத ஆவி இல்ல, ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கை. சோ அப்ப நம்ம லைஃப்ல பிரதானமா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய, அது அழகாக சொல்லியிருந்தார்ல, அவருடைய தீராத வாஞ்ச இன்னும் நம்மோட ஆழமாக பழக உறவுகள்ல நம்முடைய அப்பா விரும்புகிறார். சரிங்களா? அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், அவரை என்ஜாய் பண்ணுவோம், அவரோடு பேசுவோம். அப்பொழுது நம்ம நெருங்கி அவரோடு ஜெபத்துல அவரை ஆராதித்து மனப்பூர்வமாக அவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் சிறியதாக சுருங்கி விடுகிறது. நல்ல வார்த்தையெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க. எஸ். 7வது கொஸ்டின் போயிடலாம். நம்முடைய அழைப்பை எப்படி பூரணப்படுத்தலாம்?
நம்முடைய அழைப்பை எப்படி பூரணப்படுத்தலாம்? வெரி குட். எஸ் பிரதர் பிலிப். By giving back the same love he has shown us. எஸ் வெரி குட். இல்ல அவர் மீது திருப்பி அன்பு செலுத்துவது. எஸ் பெர்ஃபெக்ட் ஆன்சர் பாருங்க. அவர் உங்களிடம் காட்டிய அந்த அன்பை, அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து உங்களின் அழைப்பை பூரணப்படுத்தலாம். இப்ப இதுல பிராக்டிக்கலா 1-2 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல. 119வது பக்கம் டாப் பேராகிராஃப்ல மிடில் இருக்கு தமிழ்ல. அவர் உங்களிடம் காட்டிய அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து உங்களின் அழைப்பை பூரணப்படுத்தலாம். பாப்பா அப்படின்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிங்களேன். நானும் உங்களோட சேர்ந்துதான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட வேற பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை. யோசிப்போம். அவர் நம்மிடம் காட்டிய அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து நம்முடைய அழைப்பை பூரணப்படுத்தலாம். அந்த பேராகிராஃப் முழுதும் வாசிப்போம். 119வது பக்கம் டாப். இது ஏதோ உன்னதமான பரிசுத்தவான்கள் போன்றவர்களுக்கானது அல்ல. இது ஆரம்ப நிலை, குழந்தை பருவத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கானதுதான். ஒருவர் மறுபடி பிறந்த உடனே அவரிடம் நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளவே சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் உங்களிடம் காட்டிய அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து உங்களின் அழைப்பை பூரணப்படுத்தலாம். அவரிடமிருந்து அன்பை பெற்று நீங்களும் அவரில் அன்பு கூர்ந்து மரித்த ஒருவரை எழுப்பி பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை சொஸ்தமாக்கி உங்கள் தேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று போதிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் உண்மையில் சாதாரணமாக நிகழ்பவை. இந்த விதமான மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டால் யாரும் உங்களை தடை செய்யவே முடியாது. ஆண்ட்ரூ என்ன புரிஞ்சிருக்கிறார்னா, அவரிடமிருந்து அன்பை பெற்று நீங்களும் அவரில் அன்பு கூர்ந்து அற்புதம் செய்வது அப்படின்னு எழுதுறாரு. ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா? அவர் நமக்கு செய்தது, அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? அந்த ரட்சிப்பை தந்தார் பாருங்க. அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பது, அவருக்கு திரும்ப அந்த அன்பை நாம திரும்பி செய்து பூரணப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கு. வேற ஏதாவது யாராவது இருதயத்துல எண்ணம் வந்திருந்தா சொல்லலாம். வீடியோவில் வந்திருக்கவங்க மாத்திரமல்ல, மற்றவர்களும் இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் இருந்தா சொல்லலாம். அவரை துதித்து ஆராதிக்கும் போது மகிழ்வார். அதுவும் நாங்கள் அன்பை வெளிப்படுத்துறது தான் அவருக்கு. கரெக்ட். வேற நன்றி பாயிண்ட் என்னன்னா, அவர் உங்களிடம் காட்டிய அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து உங்களின் அழைப்பை பூரணப்படுத்த. அதாவது ஊழியம் செய்து, அற்புதம் செய்து, ஆராதனை செய்து, இது தவிர வேற ஏதாவது இருக்கா? மற்றவர்களிடத்துல அன்பு கூறுறது. மற்றவரிடத்துல அன்பு கூறுவது. வெரி குட். வேற என்ன யோசிக்கலாம்? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. எடுத்து சொல்லுறாரு. என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ளுறது. அவர் சொல்லியிருக்கிற 10 வார்த்தைகள். வெரி குட். இயேசு கிறிஸ்து, ஆமா இல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லி இருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்வதே அவரிடத்துல ஒரு அன்பு கூறுவதுதான், அவரிடத்துல ஒரு மரியாதை செலுத்துறது இல்ல. ஒபே பண்ணுறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நாங்க அவருக்கு ஒபே பண்ணுறோம். நோயா இருக்கிறது அவருக்கு, நாங்கள் நோயோடு இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. நாங்கள் நோய் இல்லாமல் சுகத்தோட இருக்கிறத அவரை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். அவருக்கு மகிமையை கொண்டு வரோம். வெரி குட், வெரி குட். சிம்பிளா இப்படி சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டுகள் என்ன செய்தாரோ அதை நாம் செய்வது, அதுவும் அவரிடத்துல திரும்ப அன்பு செலுத்துவதில்லை. அவர் யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறாரு இல்லையா? ஆமா. நேற்று ஒரு வீட்டுக்கு அழைத்திருந்தாங்க, நானும் சிஸ்டரும் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயதுள்ள ஒரு வாலிப பிள்ளை படுக்கையிலே இருக்கிறான். மென்டல் டிஸார்டர் பாருங்க. எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போய் அவங்க அந்த தாய் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, தகப்பன் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த வீட்டுல போய்
கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நம்மள நிறைய டிவியில பார்த்துருக்காங்களா, நம்மளை கண்ட உடனே காலில் அவங்க இந்துல இருந்து வந்திருக்காங்களா, காலில் வந்து விழ வந்தாங்க. நான் அவங்கள நிறுத்தி, இது நம்ம செய்யக்கூடாதுமா, உங்களுக்கு அற்புதம் செய்வது இயேசு கிறிஸ்தான்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா அவங்க ரொம்ப லோன்லினஸா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே, இல்லையா? அப்போ அவர் உங்களிடம் காட்டிய அந்த அற்புத அன்பை அவருக்கு திரும்ப காண்பித்து உங்களின் அழைப்பை பூரணப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போவோம். 8வது கொஸ்டின் போலாம். இது நம்முடைய இருதயத்தின் பூரண அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். ஒன் வேர்டு ஆன்சர் சொல்லுங்க. பாம் அமர தேவா சிஸ்டர், ஒன் வேர்டு ஆன்சர். அன்மியூட் ஆகல சிஸ்டர். இப்ப சொல்லுங்க. எங்களை அழைத்தவர் யார் என்பதை நாங்கள் அறிந்தபடியால் அவரை முழுமையாக நேசித்து விசுவாசிக்கிறோம். வெரி குட். அதான் பாயிண்ட். எது நம்முடைய இருதயத்தின் பூரண அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை அதிகமாக நேசிப்பது. அதுக்கு நம்ம கமிட் பண்ணணும் இல்ல? எத்தனாவது? 125 பேஜ் 125 2வது பேராகிராஃப் பாருங்க. எல்லாரும் தேவனை அதிகமாக நேசிக்க முடியும், ஆனால் இதையே உங்கள் இருதயத்தின் பூரண அர்ப்பணிப்பாக நீங்கள் எப்போதாவது ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா? சில நேரங்களில் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கலாம், ஆனாலும் இந்த வகையில் நீங்கள் தேவனில் அன்பு கூறவில்லை. நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? மாறுவதற்கு தயாரா? இல்ல? ஆமா, சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, ஏதாவது 1-2 சொல்லுங்க. நாம் அதிகமாக அவரை நேசிக்க அல்லது செய்ய வேண்டியது என்ன, அல்லது என்ன ஆட்டிடியூடு நம்மகிட்ட மாறணும்? அவர் அன்புக்காக ஏங்குகிறார். அவர் வாக்கு சொல்றபடி நாங்கள் அவர் சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க திரும்ப. உபே பண்ணி சும்மா சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, தாம் தேவனை அதிகமாக நேசிக்க நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர் செய்த அற்புதங்களையும் செய்து அதை விட பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். ஓகே, இன்னும் அதை விட பெட்டரா என்ன செய்யலாம்? நம்ம இத தியானிக்கிற நாள்லயாவது நம்ம 1-2 செய்து பார்க்கலாம் இல்ல? யோசித்து பார்ப்போம். நம்ம என்ன செய்யலாம்? தனியா நம்முடைய அறையில இருந்து அவரோட பேசலாம். சேர்ல உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு அதுக்கே ஒரு டைம் எடுக்கலாம்ல, ஒரு 5 to 10 minutes. நன்றி சொல்லுவேன். ஆமா, ஜீசஸ் ஐ லவ் யூ. தேங்க்ஸ் கிவிங்கை விட இது பெட்டர். இன்னொரு ஹையர் லெவல்ல நினைக்கிறேன்ல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க நீங்க இரவு படுக்கைக்கு செல்லுறீங்க, நிறைய எண்ணங்கள் வருது. இவைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு அவரை பற்றி யோசிக்கலாம். நம்ம பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்ல? அப்பா என்னை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை சிருஷ்டித்தீங்களே, எவ்வளவு பெரிய மேட்டர் ஆண்டவரே இல்ல? சர்வசாதாரணமாக பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேசும் பொழுது, டாடி ஐ லவ் யூ, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்ன போய் நான் ரொம்ப நன்றி சொல்றது இதுதான். எங்க ஃபேமிலியில இன்னும் ரட்சிக்கப்படாத நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதற்காக நம்ம நன்றி சொல்றோம் இல்லையா? என்னை போய் ரட்சித்தீங்களே, இத்தனை ஆண்டு என்னை வழுகாமல் பாதுகாத்தீங்களே, தேங்க்யூ சோ மச். இப்படி நீங்க ஒரு 100 காரியம் கண்டுபிடிக்கலாம். ஆமா, இந்த நினைவுகளினால் நாம் நிரப்பப்படுவோம். காலையில எழுந்திருக்கும் போது அல்லது இடையில ஏதாவது திங்கிங் வரும், இந்த பிரச்சனை இருக்க, நம்ம அந்த பையன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான், அந்த திங்கிங் வந்த உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த திங்கிங் குள்ள வந்துருவோம். ஜீசஸ் ஐ லவ் யூ, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா,
கண்டிப்பா என் சந்ததி நன்றா இருப்பாங்க அப்படி நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகுறது போல இல்ல, ஃப்ரெண்டுக்கு கூட நம்ம தைரியமா, அதாவது இன்டென்ஷனலா தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், பாராட்ட மாட்டோம் இல்லையா, ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம தகப்பனை அப்படி ரெகக்னைஸ் பண்ணுவோம், இன்டென்ஷனலா யோசித்து. நம்ம தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாரு, வழுகாதபடி காத்து கொண்டாரு, என் கணவனை ரட்சித்தாரு, என் பிள்ளைய ரட்சித்தாரு இல்ல, நம்மளை ஊழியத்துல பயன்படுத்துறாரு, நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிற ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளேயே நடத்துகிறார். அப்ப இப்படி நம்ம என்ன செய்யணும், யோசித்து நன்றி சொல்லணும். அதுக்குன்னே நேரம் ஒதுக்கலாம், இல்லைன்னா எப்பவுமே அதுக்குன்னே வச்சிடலாம். ஒரு கிச்சனுக்குள்ள போறீங்க காலையில எழுந்த உடனே, எனக்கு அழகாக கிச்சனை தந்தீங்களே இல்ல, எங்க உறவினர்கள் இன்னும் ஸ்ரீலங்காவுல வாழ வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு வாழ நல்ல வழி தந்தீங்க. அவங்க இன்னும் ஆண்டவர் அறியல, இன்னும் வேத விக்கிரகத்தை நம்புறாங்க, எங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கீங்க இல்ல. இப்படி நினைத்து நினைத்து நாம் தேவனோடு உறவாடலாம். அது என்ன செய்யும்னா தேவன் மீது அதிகமாக அன்பு வைக்க உதவுகிறது. அது பூரணப்படுத்துகிறது, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பூரணப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் இல்லையா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். மெயினா நீங்க எந்த டைம் எல்லாம் அதுக்கு எடுத்துக்கிடணும்னா, பிரச்சனையை யோசிக்கிற பொழுது உடனே மாறிடுங்க. பிசாசு அங்கதான் கொண்டு வரும், உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, சொந்த வீடு இல்ல, அது இல்ல, இது இல்ல. இருக்கிறதுக்கு நாம் இருக்கிறதே சொல்லி தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், பொறுமையா சொல்லுவோம். சரிங்களா. சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அப்படி ஒரு கல்ச்சருக்குள்ள மாறிக்கொண்டு இருக்கிறது. முன்னால விட நீங்க அதிகமாக தேவனை நினைத்துட்டே இருக்கீங்க என்று எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ இன்னைக்கு இப்போ நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அந்த தோல்வியை இல்லாததை குறித்த சிந்தை வரும் பொழுது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு காரியம் செய்திருக்கிறாரு, எனக்கு சுகத்தை தந்திருக்கிறாரு இல்லையா, வீடு தந்திருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் உலகத்துல விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை % இருப்பாங்க பிலிப் பிரதர்? அவுட் ஆஃப் 8 பில்லியனா, 800 கோடி ஜனங்கள்ல எத்தனை பேர் விசுவாசிகளா இருப்பார்கள்? அந்த விசுவாசிகளுக்குள்ளேயும் எத்தனை % இந்த நியூ கவர்னன்ட் ட்ரூத்தை தெரிஞ்சிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் 1% வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த சரியான சத்தியத்தை அறிந்தவர்கள் அதுல 1% தான் இருப்பாங்க. அப்போ அந்த என்னது, அந்த ஸ்மால் குரூப்ல நம்மளை வந்து தேவன் சேர்த்திருக்காரு பாருங்க, ரைட். இன்னொன்று, இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது முக்கியமான ஆசீர்வாதம். அது அவருடைய இரக்கம், கிருபை. அதோட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த பாடங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது பாருங்க. பெரிய ஆச்சரியம் பாருங்க, உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத பாடங்களை ஆவியானவர் கற்றுத்தருகிறார். நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்க. நான் உங்களுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண 3 hours 4 hours எடுத்து அப்புறம் நானே டைப் பண்றேன். என் டாக்டர் சொன்னார், டேடி யாரையாவது வச்சு டைப் பண்ணானு. அப்போ நான் ஏன் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஏமா நான் டைப் பண்ணும்போது எனக்கு சில கரெக்ஷன் பண்றேன் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ட்டா. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் தர்றது யாரு? தேவனுடைய ஆவியானவர். நான் தரவா படிச்சுட்டேன் கிருபை. இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொடுப்பதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தர்றாரு பாருங்க. அப்போ நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு நன்றி சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. சரிங்களா. நம்ம எல்லாரும் எதுக்கு தப்பி வந்தோம்? கொரோனாவுக்கு தப்பி வந்தோம் பாருங்க. ஆமா. அங்க கனடாவுல சேதம் வந்துதா? கொரோனாவுல நிறைய மறிச்சு போனாங்களா பாருங்க. அப்போ ஆமா, அப்போ எவ்வளவு நன்மைகள் நம்ம செய்திருக்கிறாரு. இதெல்லாம் எண்ணி எண்ணி நமக்குள்ள ஒரு குதூகலமான உறவு. அந்த உறவு எப்படி இருக்கணும்? குதூகலமான உறவு. நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டை சந்திச்சுட்டுன்னு வைங்க, அல்லது இப்படி வச்சுடுவோம். நேற்று தான் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை துணையோடு நேரத்தை செலவழிக்க எப்படி ஒரு ஜாய்ஃபுல்லா எதிர்பார்ப்போம்ல,
அதை வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் பிராக்டிஸ் ஆக்கிடலாம். ரைட்? நம்முடைய மனவாளன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். சரியா? ஆமா, நீங்க உங்களுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்களேன். உங்க கணவன் கூட எம்மா எனக்கு ஆபீஸ்ல லீவு இல்லை, நான் போயிட்டு நைட்டு வரேன் பாரு. ஆனா நம்முடைய மனவாளன் 24/7 எப்போதுமே நம்ம கூட அவைலபிளா இருக்காரு பாரு. அந்த கனெக்ஷன்லாம் நமக்கு வந்துட்டு இல்லையா? அந்த எல்லாம் தெளிவு வந்துட்டு பாருங்க. சோ இன்டென்ஷனலா தேவனை எல்லாம் மியூட் போட்டுடுங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க. அப்போ திட்டம் போட்டு தேவனிடத்துல அன்பு கூறணும். இன்னைக்கு தான் இந்த கிளாஸ்ல டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா இன்டென்ஷனல், அதாவது திட்டம் போட்டு யோசித்து அதை வந்து கொஞ்ச நாள் தான் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆயிடுது. இப்பெல்லாம் நான் எப்போவாவது ஒரு தோல்வி எண்ணமோ பிரச்சனை ஞாபகம் வந்தா உடனே நான் அதை கேன்சல் பண்ணிட்டு அவரோட லிங்க் ஆயிடுறேன். எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறாரு, என்ன போய் ரட்சித்திருக்கிறாரு, என்ன போய் பயன்படுத்துறாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு இல்ல. ஆமா பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சர்வ லோகாதிபதி நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மோடு உறவு கொள்ள எப்பொழுதும் 24/7 அவைலபிளா இருக்கிறது போல என்ன நன்மை இருக்கு பாருங்க. ரைட்? இதெல்லாம் என்ன செய்யும்னா நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கொண்டு வந்துடும். எதிர்பார்க்கிற நன்மை, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவைகளெல்லாம் இழுத்து கொண்டு விடும். அதைத்தான் அவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பிரச்சனை பெருசா தெரியுது, நான் தேவனோடு நல்ல உறவுல இருந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன வந்துடும்னா நம்முடைய பிரச்சனைகளை நாம் சிறியதாக சுருங்க செய்து விடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிச்சம் கொடுக்குறாங்க. யோவான் என்ன சொல்றாரு? அப்பொழுது உன் ஆத்துமா வாழ்ந்துடும். உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்துட்டுன்னா நீ எதிர்பார்க்கிற நன்மை பெற்று விடுவாய். அப்ப தேவனோடு நெருங்கி நாம் ஜீவிக்கும் பொழுது, அவருடைய உறவுல இருக்கும் பொழுது, அவரோடு எப்பொழுதுமே கான்வர்சேஷன்ல இருக்கும் பொழுது, நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது பிரச்சனை சிறிதாக மாறிவிடுகிறது, சீக்கிரத்துல காணாமல் போயிடும். கர்த்தர் நமக்கு ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே ஏன் தேவனை துதித்தார்கள், எதற்காக துதிக்கவில்லை? வெரி குட். வேற யாரு இருக்காங்க? எல்லாரும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்களேன். 116 பவுலும் சொல்லுங்க. மாகாணத்தின் பிலிப்புக்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் சென்றடைந்த 48 மணி நேரத்துக்குள்ளாகவே உயிர் போகும் அளவுக்கு அவர் அடித்து நெருக்கப்பட்டு சிறையில் உள்ள உள்காவலிலே தள்ளப்பட்டார்கள். இந்த எதிகளும் வியாதி கிருமிகளும் நிறைந்த இருளடைந்த இடத்தில் தான் அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கைகளும் கட்டப்பட்டிருந்தபடியால் தாங்கள் தடவி கொடுத்து கொள்ளாத நிலையில் அவர்கள் தேவனை துதித்தார்கள். அதாவது சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் தங்கள் காயங்களை தடவி கொள்ள முடியாத நிலையிலே துதித்தார்கள். இது வந்து 20வது பக்கம் பாஸ்டர், செகண்ட் பேராகிராஃப்ல இருக்குது. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க சிஸ்டர். நான் அதை வாசித்துறேன் பாயிண்டா. வெரி கரெக்ட் தானீங்க. அதாவது பேஜ் 120ல மிடில்ல இருக்கு பாருங்க. தேவனை உண்மையாகவே நேசித்தார்கள், தங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் தேவனை துதிக்கவில்லை, தேவனை உண்மையாகவே நேசித்ததினால் துதித்தார்கள். எத்தனை பேருக்கு இது புரியுதுல்ல? ஆச்சரியம் பாருங்க. நம்ம வந்து அதாவது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதை அவர்கள் பெரிய நல்ல ஒரு காரியமாக நினைத்தார்கள் இல்லையா? ஆமா, நமக்கு ஆண்டவர் இன்னும் பெட்டர் ரெவலேஷன் கொடுத்துட்டாரு பவுலோட. என்ன ரெவலேஷன்? யாராவது சொல்லுங்க. நாங்க உபத்திரவப்பட தேவையில்லை. எப்படி நம்ம ஜெயித்திருக்கலாம்? பவுல சீலாவும் எப்படி ஜெயித்திருக்கலாம்? பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. கண்களை குருடாக்கி இருக்கலாமா இல்லையா? இது வந்து சாதாரண மேட்டர் இல்ல, முக்கியமான மேட்டர் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெவலேஷன் தர்றாரு. அதை நம்ம எப்படி நினைக்கணும்னா,
அவர்களுடைய ரட்சிப்புக்கு அது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு வழி இருக்கு இல்லையா? அந்த எலிமாவை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய எஜமான் விசுவாசம் வைத்தான். எலிமாவை கண்ணை குருடாக்கினதுனால எஜமான் விசுவாசித்தான். பவுலுடைய கண்ணை குருடாக்கினதுனால பவுல் தேவன் மேல விசுவாசம் வைத்தான் பாருங்க. இதை ஒரு சர்வசாதாரணமா நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அவரு தப்பிப்பதற்காக தேவனை துதிக்கவில்லை, தேவனை நேசித்ததுனால் தேவனை துதித்தார்கள். கடைசி கொஸ்டின் போயிடும். எந்த காரணத்தினால் கவலை உண்டாகிறது? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லட்டும். 122 சொல்லுங்க. டீட்டெயிலா வேண்டியதில்லை, நீங்க புரிந்திருக்கத சொல்லுங்க. எஸ் சிஸ்டர். அப்பாவோட ஒரு நெருக்கமான உறவு இல்லாத காரணம். வெரி குட். நெருக்கமான அன்பு, நெருக்கமான உறவு, கரெக்ட் தானே? எப்படி பவுலாலும் சீலாவாலும் அங்கே சந்தோஷமா இருக்க முடிந்தது? தேவனோட அந்த உறவு. எத்தனை பேர் உங்க அந்த உறவுல என்ஹான்ஸ் ஆகிருக்கீங்க, உயர்ந்திருக்கீங்கல்ல? இது சீரியஸான பாடம், சரிங்களா? ஜெபம் என்றாலே உறவு தான். வாய்ப்பு ஒன்றையும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வசனம் உண்டு இல்ல, பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும். அதை இது கோட் பண்ண விட்டுட்டாருல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நல்ல வார்த்தை போட்டிருக்காரு. அது யோவான்ல இருக்கா, எதுல இருக்கு? யாராவது எடுங்க. இதோட நம்ம முடிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட் பாருங்க. சோ பாருங்க, அப்போ நீங்க சோர்வுக்குள்ளாக போகிறீர்கள் என்றால் அந்த உறவு பலவீனப்படுது. whatever may be the issue. ரொம்ப சேலஞ்சா இருக்குது என்னன்னா, பவுலு சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள அப்படி இருந்திருக்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படிங்க அவங்களால முடிஞ்சது? பயப்படாமல் இருந்தார்கள். அது சொல்றான், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் இல்ல. அவன் சொல்றான் கோலியாத்துக்கு. வாசிங்க சிஸ்டர். 4 வாசிங்க. 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பிலே, தேவ அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆமா, முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு அவர் எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறார். இந்த நேரத்துல மாத்திரம் இல்ல, எந்த நேரத்திலும் அவர் அவைலபிளா இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லித்தர முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு சோர்வு, ஒரு கவலை அல்லது ஒரு பேட் நியூஸ், ஒரு பேட் திங்கிங், இது எப்படி போய் முடியுமோ? டாக்டர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அந்த எண்ணத்துல நிக்காம டக்குன்னு வெளியே வந்துருங்க, அந்த உறவுக்குள்ள வந்துருங்க. நல்ல வார்த்தை நினைங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாத சொல்லியிருக்கிற போ பிசாச, இந்த கட்டி மறைஞ்சு போ. இது என்ன ஆகிடுதுன்னா, அந்த கட்டி அங்கே இருந்தாலும் நீங்கள் பயத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க, சரிங்களா? அந்த பயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்துல பெருகுகிறீர்கள். திடீர்னு காலையில எழுந்து பார்த்தா அங்க கட்டி அங்க இருக்காது. சில நாட்கள் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டியது பயத்திலிருந்து விடுதலை. அப்போ தேவனுடைய, அதாவது பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ரகசியத்தை ஆவியானவர் கற்று தந்திருக்கிறார். அது என்னவென்றால், தேவனை பூரணமாக நேசிப்பது. இட் இஸ் ஃபீசிபிள். அது சாத்தியம். அப்படியே ஜெபம் பண்றேன், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தேடி வந்த இயேசுவே, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவரே, நீரே எங்களை தெரிந்து கொண்டீர், நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களே எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறேன். இதிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. உம்மிடத்திலே நாங்கள் தைரியமாக அன்பு கூற, எல்லா சூழ்நிலையிலும் அன்பு கூற, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்பொழுதும் அனுபவிக்க தேவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு பூரணமான அன்பை நாங்கள் இந்த நாள்ல இருந்து அனுபவிக்க எங்களை இன்னும் கரம் பிடித்து வழி நடத்துவீராக.
உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.